அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா வரும் 23ஆம் தேதி முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பதவியேற்பு நிகழ்ச்சி நடைபெறவுள்ள சென்னை பல்கலைக்கழக நூற்றாண்டு அரங்கம் இதற்கென தயாராகி வருகிறது. சொத்து குவிப்பு வழக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா சிறை சென்று ஜாமீனில் வெளிவந்த பிறகு அவர் பொது நிகழ்ச்சிகளை தவிர்த்தே வந்தார். இந்நிலையில் இம்மாதம் 11ஆம் தேதி கர்நாடக உயர்நீதிமன்றம் வழக்கில் இருந்து அவரை விடுவித்ததை அடுத்து நாளை கட்சி எம்எல்ஏக்களின் கூட்டத்தில் கலந்து கொள்வதோடு தலைவர்களின் சிலைகளுக்கு மரியாதை செலுத்தவிருப்பதாகவும் அறிவித்திருப்பது தொண்டர்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாங்கள் தொண்டர்களும் சரி, அதிமுக கட்சி எல்லாமே சரி, ஒரு இது இல்லாமல் தான் இருந்து இப்போ அம்மா வெளியே வர டைம் தான் எங்களுக்கு உற்சாகமாக இருக்குது. அந்த தொண்டர்களுக்கு ஃபுல்லாக எல்லாருக்கும் எங்களுக்கு தெம்பாகவும் உற்சாகமாக அம்மா எப்போ வெளியே வருவாங்க, எங்களுக்கு நல்லது செய்வாங்க, நாட்டு மக்கள் நல்லது செய்வாங்க, அப்படிதான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருந்தது. முதலமைச்சராக ஜெயலலிதா மீண்டும் பதவி ஏற்பதற்கான முன்னேற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளன. இது பற்றி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியிடப்படவில்லை என்ற போதிலும் அவர் முதலமைச்சராக பதவியேற்க இருப்பது உறுதி என்பதையே சூழ்நிலைகள் உணர்த்துகின்றன. பதவியேற்பு நிகழ்ச்சி சென்னை பல்கலைக்கழகத்தின் நூற்றாண்டு கட்டிடத்தில் நடைபெறும் என செய்திகள் வெளியான நிலையில் தற்போது அங்கு பணிகள் முழுவீச்சில் இரவு பகலாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. சுமார் 217 நாட்கள் கழித்து மீண்டும் தொண்டர்களை சந்திக்கு வரும் ஜெயலலிதாவை வரவேற்க வித்தியாசமான பேனர்களோடு தொண்டர்கள் தயாராகி வருகின்றனர். அதோடு பல மாதங்களாக சுணக்கம் கண்டு இருந்த அரசு பணிகள் இனி துரிதமாக நடைபெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தனர். 6 மந்த்ஸாக பார்த்தீங்கன்னா சிஎம் டிராஃபி நடக்க வேண்டியது எங்களுக்கு. அம்மா எந்த பொலிட்டிக்கல்ஸ் யார் வராங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சிஎம் டிராஃபின்னு ஒன்று நடத்துவாங்க. அது இந்த ஒரு 6 மாதமாக நடக்காமல் வச்சுருந்தாங்க. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனை நடந்ததுனால இப்போ அம்மா வந்தனால இப்போ எங்களுக்கு சிஎம் டிராஃபி டேட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. வர 30th எல்லா கேம்ஸும் சிஎம் டிராஃபி நடத்துகிறாங்க. அதுலேருந்து எங்களுக்கு ஊக்குவிதமாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு 1 lakh, செகண்டுக்கு 75, இந்த மாதிரி 50 கொடுக்குறாங்க ஒருத்தரும். அதை வச்சு நாங்கள் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் நல்ல டேலண்ட் இருக்குது. மேலும் ஜெயலலிதா வசிக்கும் போயஸ் கார்டன் பகுதியில் இருந்து அவர் செல்லக்கூடிய ராதாகிருஷ்ணன் சாலை, காமராஜர் சாலை போன்ற சாலைகளை சீரமைக்கும் பணிகளும் அவற்றின் நடுவே பூச்செடிகளை நடும் பணிகளும் இரவு பகலாக நடைபெற்று வருகின்றன. காவிரி தாயே அப்படின்ற நிறைய சுவாரஸ்யமான போஸ்டர்ஸோட தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்கக்கூடிய ஜெயலலிதா வரவேற்பதற்கு தொண்டர்கள் ஒருபுறம் தயாராகிட்டு இருந்தாலும் அது ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு தான் இந்த பணிகள் தொடங்கிட்டு இருக்கு. இந்த எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படுமா அப்படின்றதான் இனி வரக்கூடிய காலங்களில் தெரிய வரும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சதீஷுடன் தேவப்பிரியன்.